பூந்தமல்லியில் சொகுசு காரில் கடத்தி வரப்பட்ட 500 கிலோ குட்கா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், வணக்கம். இந்த குட்கா பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தில் கடத்தி வந்த நபர்கள் யார், அவங்களுடைய பின்னணி என்ன, விசாரணையின் தற்போதைய தகவல்கள் தெரிவிப்பது என்ன? பூந்தமல்லி பகுதியில் குட்கா கடத்தி செல்லப்படுவதாக வந்த தகவலை அடுத்து பூந்தமல்லி இன்ஸ்பெக்டர் லாரன்ஸ் தலைமையில் போலீசார் தீவிரமாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக வந்த சொகுசு காரை மடக்கி சோதனை செய்த போது அந்த காரானது போலீசாரை இடித்துவிட்டு செல்வது போல் சென்றதனால் சந்தேகம் அடைந்த போலீசார் அந்த காரை விரட்டி சென்றனர். சினிமா மாடியில் அந்த காரை விரட்டி சென்று மடக்கிய போது காரில் இருந்தவர்கள் இறங்க மறுத்ததால் போலீசார் அந்த காரின் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்தவர்களை மடக்கி பிடித்து கைது செய்தனர். அப்போதுதான் அதில் சுமார் 500 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து பூந்தமல்லி போலீசார் ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தினேஷ் ராவத் ஆகிய 2 பேரை கைது செய்து அந்த சொகுசு காரையும் பறிமுதல் செய்தனர். இவர்கள் அம்பத்தூரில் தங்கி வட மாநிலங்களில் இருந்து குட்காவை கொண்டு வந்து பூந்தமல்லி மற்றும் அந்த சுற்றியுள்ள பகுதிகளில் விற்பனை செய்யப்பட்டு வந்தது தெரிய வந்தது. தொடர்ந்து இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கெல்லாம் தொடர்புள்ளது என்பது குறித்து பூந்தமல்லி போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சினிமா பட பாணியில் போலீசார் காரை விரட்டி சென்று காரின் கண்ணாடியை உடைத்து குட்கா கடத்தி சென்ற 2 பேரை கைது செய்த சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ந்து போலீசார் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சதீஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.